அங்கக முறையில் நெல் சாகுபடி செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தாலுகா ஜெகதாப் கிராம வேளாண்மையாளர் எம் வரதராஜ் அவர்கள் தரும் யோசனைகள். திருந்திய நெல் சாகுபடி வந்து இப்போ 4 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் விஜயகுமார் சார் இதில் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதில் பசுந்தலை முதல்ல தலை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் லைன் எஸ்ஆர்ஐ நடுவு போட்டு பண்ணிட்டு வரோம். அதனால் வந்து உர செலவுகளும் மற்ற செலவுகளும் வந்து நிறைய குறையுதுங்க. மகசூலும் வந்து அதிகமாக இருக்குது. நோய் தாக்குதல் வந்து இந்த இயற்கை இது பசுந்தாள் உரமும் எருவு போகிறதுனால அதிகமாக வந்து செயற்கை உரம் குறைக்கப்பட்டு இயற்கை முறையில் வந்து பசுந்தாள் உரம் இதுன்றதுனால பூச்சிக்கொல்லி மருந்துகளும் மற்றதும் நிறையா கம்மியாகுது. இதனால் வந்து ஏக்கருக்கு வந்து 35லேருந்து 40 மூட்டை மகசூலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எஸ்ஆர்ஐ நடவு போடுறதுனால. அதுக்கப்புறம் நீர் மேலாண்மை திட்டம் குழாய் கொடுத்துருக்குறாங்க. வறட்சி காலத்துலேயும் அந்த தண்ணி வேருக்கு மட்டும் பாசனா போதுன்ற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ தொடர்ந்து 4 வருஷமாக நான் இந்த இது வந்து ஃபீல்டில் நிறையா போட்டு மகசூல் சரியான முறையில் வந்துட்டு இருக்கு. அதனால் 2 போகமும் வந்து இந்த தெக்க பூண்டு விதைச்சி உழவு மடக்கிட்டு அந்த மாதிரி நெல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னே வந்து மகசூல் ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய ரசாயன உரங்களை பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து இயற்கையாகவே தக்கப்பூண்டு எருவு போகிறதுனால பழைய அளவுக்கு அதிகமான மகசூலும் கிடைக்குது. நம்மளுக்கு நோய் தாக்குதலும் லைன் நடுவு போகிறதுனால நிறைய கட்டுப்படுத்தக்கூடிய இது இருக்குது. பழைய முறையில் வந்து ஆட்கள் வந்து அதிகமாகுது. இப்போ கோணாவெட்டரை எடுத்து களை எடுத்துடுறோம். முன்னெல்லாம் வந்து ஆள்கள் வச்சு தான் களை எடுப்போம். இப்போ வந்து எல்லாம் லைன் நடுவு போகிறதுனால கோணாவெட்டரில் களை எடுத்துடுறோம். அதனால் வந்து எங்களுக்கு ஆள் கூலியும் மிச்சமாகுது. ஏக்கருக்கு வந்து இதுக்கு முன்னே வந்து நார்மலாக செய்யும்போது வந்து 25 மூட்டை 30 மூட்டை விளையிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். இப்போ 35லேருந்து 40 மூட்டை வரைக்கும் நெல் வந்து விளைச்சல் தருது. இப்போதைக்கு வந்து இந்த முறை வந்து நம்மளுக்கு ரசாயன உரங்களை பயன்படுத்தாதனால வரவுகள் நல்லா இருக்கு ஐயா. இதுக்கு முன்னர் வந்து நாங்கள்லாம் பாரம்பரிய நெல் வீட்டிலேருந்து எடுத்து நாற்று விடுவோம். அதே மறுபடியும் நாற்று விடுறதுனால அது நாற்று 1 மாதம் ஆகும் நடுறதுக்கு. அந்த 1 மாதம் நாற்றை எடுத்து நடும்போது வந்து பார்த்திங்கன்னா குத்து நடவு தான் போடுவோம். அதாவது இந்த தக்கப்பூண்டு அந்த மாதிரிலாம் விதைச்சதில்லை, அதை பழைய நடவு தான் நடுவோம். இது ஏக்கருக்கு வந்து 25 மூட்டை அந்த லெவலுக்கு தான் மகசூல் கிடைக்கும். இப்போதைக்கு அந்த இது வந்து 4 முறை ஒரு மருந்து போடுவோம், உரம், செயற்கை உரம். பூச்சிக்கொல்லி மருந்து வந்து 3லேருந்து 4 டைம் வந்து அடிக்குவோம். புது ரக நாற்று வந்து கோ 51ன்ற ஒரு ரகம் வந்து புதுசாக கொடுத்தாங்க. அது வந்து நாற்று விட்டு 14வது நாள் வந்து எடுத்து லைன் நடுவில் நாங்கள் நடவு பண்ணோம். அது நட்டப்புறம் வந்து அதே மாதிரி நோய் தாக்குதலும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இனிமேல் வந்து மகசூலும் வந்து பழைய பாரம்பரிய நெல் பண்ணும்போது 25லேருந்து 20 மூட்டை 25 மூட்டை எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து இந்த திருந்திய நெல் சாகுபடி பசுந்தாள் உரம் செய்த முன்னாடி உரச்செலவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நாங்கள் நிறையா மிச்சப்படுத்துகிறோம். இப்போதைக்கு வந்து மகசூலும் வந்து 35லேருந்து 40 மூட்டை ஏக்கருக்கு வந்து எடுக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் வரதராஜ் அவர்களை 091 59 25 96 07 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.